ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தா வந்து சோனியம் பேட்ச் ஓஜி நிறைய பேட்ச் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஓஜி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யோக்கி ஓஜி பேட்ச் சொல்லி இன்னொரு பேட்ச் ஒன்று கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்படி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் ஓஜி பேட்ச் நம்ம வச்சிருப்போம். ப்ரீமியம் வந்து நம்ம அவ்வளோ ஃபண்டு வச்சதால நம்ம எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது. அண்ட் யோக்கி ஓஜி பேட்ச் வந்து நம்ம எப்படி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜூன் 1 தான் ஸ்னாப் ஷாட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஆட்ரா போகிறவங்க இதில் வந்து புரிய வச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் திட்டின்னு இருக்காங்க ஃபேக்குன்ட்டு. பட் எனக்கு தெரியல, நான் வேறு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள காலை வச்சிட்டோம், வெளியே வர முடியல மாதிரி நம்ம மாட்டினுக்கிறோம். ஓகே நம்ம பண்ணுவோம். ஓகே நமக்கு எது கொடுக்குறானா இல்லையா பார்த்துக்க வேண்டியதான். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி நிறைய வெளியே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, ரிஸ்க் எடுக்குதுன்னா பண்ணிக்கோங்க. நான் எப்படிங்கிற வழி தான் நான் சொல்லுவேன் நான். பட் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணாதீங்கிற இது நான் அட்வைஸ் வந்து அது உங்கள் விருப்பத்தில் விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்ச் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக்கிங்கிறதுல ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மார்க்ஸ் இருக்கும். அது எடுத்தாலே போதும். அது எடுத்தால இந்த பேட்சும் தராங்க. அது இல்லாமல் வந்து ஏசிஎஸ் சாம்பியனும் கேம்பெயின் போயின்னு இருக்குது. அந்த கேம்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்த்து பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தில். ஸோ அங்கே வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மைசஸ் இல்லை OKX வாலெட். நான் வந்து OKX வாலெட் தான் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாகவே உங்களுக்கு மொபைல் வெர்ஷன் ஷோ ஆகும். ஸோ மொபைல் வெர்ஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைல் வெர்ஷன் வச்சுருக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மாற்றினீங்கன்னா டோக்கன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அந்த டெஸ்க்டாப் வெர்ஷனே ரொம்ப கிராஷ் ஆன மாதிரி பெருசாக காமிச்சிடும். அப்படின்னு சொல்லி நீங்கள் அகைன் வந்து மொபைல் வெர்ஷனுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக விஷயம் நான் சொல்லிடுறேன் நான். அங்கே இருக்குல்ல யோக்கி. ஸோ இந்த கேப்சூல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதில் வர ஒரு மான்ஸ்டர் மாதிரி குட்டி குட்டியாக வரும். ஓகேவா? அதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதான் அந்த மெயினான விஷயம் இதில். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 இது மாதிரி கலெக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ இதில் 4 இருக்கா, இன்னொரு மேப்பில் வந்து பார்த்தா 4 இருக்கும், 3வது மேப் வந்து ரிலீஸ் ஆகல, அதில் வந்து பார்த்தா 4 இருக்கும். ஸோ மொத்தம் 12 பேர் நீங்கள் லக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அது மட்டும் முக்கியம் இல்லை, அதை ஃபியூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த வாங்குறதுக்கு உங்களுக்கு OMAI ஸ்டார் தேவைப்படும். ஸோ OMAI ஸ்டார் எப்படி வாங்குவீங்கன்னா, ஸோ இந்த மேலே ஆப்ஷன் பட்டனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் சிம்பிள் மெனு கீழே இருக்கிற சிம்பிள் இதுதான். பட் இது வாங்குறது நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்ச்சேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ASTR டோக்கன் கொடுப்பீங்க. ஸோ 2 ASTR டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து 4 OMAI ஸ்டார் டோக்கன் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து இதில் ஷோ ஆகாது கிளியராக. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஸ்விட்ச் டு டெஸ்க்டாப் மோட் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஷோ ஆகும் பாருங்கள். ரைட்டா? ஸோ சில டைம் இது கிராஷ் ஆகும். அவ்வளோ கிராஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே பாருங்கள். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 34 ASTR டோக்கன் இருக்கா. இங்கே வந்து பாருங்கள் 11 OMAI ஸ்டார் டோக்கன் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் எங்கே வந்துடும், இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அகைன் வந்து காட்டும் உங்களுக்கு. ஸோ நல்லா பார்த்தவங்க ஒரு மினிட்டுக்கும் நீங்கள் 2 ASTR டோக்கன் கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து 4 OMAI ஸ்டார் கொடுப்பாங்க. அது மாதிரி மொத்தமாக பை பண்ணலாமல் கேட்டிங்கன்னா அது முடியாது. இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்க்டாப் மோட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நார்மல் மொபைல் வெர்ஷனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் பார்க்கணுன்னா கூட மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோட் மாற்றி ஸோ மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 19 இருக்குது. ரைட், இப்போ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இது வாங்க போகிறேன் கேப்சூல். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷனில் தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப் சொல்லிடுறேன் பாருங்கள். மேப்பில் போய் தான் எடுக்கணும். இப்போ மேலே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு 2 மேப் இருக்குது. டவுன் இருக்குது, ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நான் டவுனில் இருக்கேன். ஸோ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மல் பிளேஸு, சாரி ஸ்டேஷன் இருக்குன்னா இதான் டவுன், இந்த நார்மல் பிளேஸு. இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் அதில் 4 டைப்ஸ் ஆஃப் கேப்சூல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் ஒரு மான்ஸ்டர் இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கெட் யோகி கேப்சூல் கொடுக்குறீங்கன்னா ஸோ டிரான்சாக்ஷன் ஃபீ அது லெஸ் தென் $0.005 தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த OMAI ஸ்டார் டோக்கன் ஒன்று வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்சூல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணினே இருங்க. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருதான்னு மூலம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ASTR டோக்கன் கொஞ்சம் தேவைப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ASTR டோக்கனாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நான் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு மேலே கூட செலவாகும். ஸோ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $3.5 கூட வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. ஸோ 3.5 3.6 இல்லை ஒரு $4 கூட வாங்கிக்கோங்க. $5 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் லக்கை பொறுத்து தான். ஏன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துச்சுன்னா ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன கேப்சூல் எடுத்துன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கறதுனா மேலே அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஃபியூஷன் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கேப்சூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தான் வரும். வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நாள் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேப்பில் டவுனில் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இதே நான் 1 எடுத்துட்டேன். பட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்துச்சு. அது க்ளோன் அந்த மாதிரி வரும். ஸோ வரத்தும் நல்லா தான் ஏன்னு சொல்கிறேன். இப்போ 3ஆவது எடுத்துட்டேன். ஸோ 4வது வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேர் எடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். வாங்கிறது முக்கியம் இல்லை, ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 OMAI ஸ்டார் தேவைப்படும். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த கேப்சூல் வாங்குறதுக்கு 1 தான், பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 3. டோட்டலாக வந்து ஒரு மான்ஸ்டர் கொண்டு வந்து உங்களுக்கு 4 தேவைப்பட்டுரும் எப்படி இருந்தாலும், ஓகேவா? ஸோ வச்சிருக்கிறதுலாம் இப்போ 2 இருந்தால் கூட 2 ஓப்பன் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் இருக்குது. ஸோ ஃபியூஷன் ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப லோடிங் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கூட வந்துடலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இல்லை பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இங்கே லோடிங் ஆகிற மாதிரி தான் காட்டும், மற்றபடி எங்கள் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன மான்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே 3 கோட் இருக்குல்ல கொடுத்துட்டு அகைன்ஸ்ட் இந்த ஃபியூஷன் ஸ்பிரிங்கே கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு பேக் கூட வந்துக்கலாம் அதில். ஓகே, சாரி, ஃபுல்லாக வெளியே வந்துருச்சா? ஸோ ஃபியூஷன் ஸ்பிரிங் போய்ட்டு இங்கே வந்து பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், யோக்கி ஃபியூஷன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மான்ஸ்டர் வச்சுருக்கு தெரியும் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் மான்ஸ்டர் எடுத்துட்டேன், செகண்ட் மான்ஸ்டர் எடுத்துட்டேன், 3-4 எடுத்துட்டேன், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டவுன்லேருந்து தான். அது ஸ்டேஷன் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி அடுத்த 4 மான்ஸ்டருக்கான கேப்சூல்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு சேம் அதே கான்செப்ட் தான். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபியூஷனுக்கு வந்து வேண்டியது. ஃபியூஷன் வந்து என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து நீங்கள் 12 எடுக்கணும். பட் இப்போதைக்கு 2 டவுன் தான், ஐ மீன் 2 மேப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் 2 தான் வந்து நான் 8 வரைக்கும் நீங்கள் வந்து 14 எடுத்துக்கலாம். ஸோ 8 எடுத்துகிட்டு முடிச்சுனே கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து ஒன்றும் முடியலை. காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு மான்ஸ்டருக்கான யூனிக்கான எவால்வ் பண்ணணும். எவால்வ்னா ஒன்றும் இல்லை, வளர்க்குறது, ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா மான்ஸ்டர் உங்களால் வளர்க்கறதுக்கு வந்து இப்போ 1 இருக்கா, ஸோ 1 வச்சு நம்ம வளர்க்க முடியாது. அட்லீஸ்ட் இது சேம் டைப் ஆஃப் மான்ஸ்டர் நம்மள்ட்ட 3 நம்ம கையில் இருந்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மாதிரி இருக்கா, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட 3 இருக்குது, நான் வந்து 3 ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணி ஃபியூஸ் கொடுக்கணும். பட் ஃபியூஸுக்கு வந்து பார்த்துக்கோங்க 4 OMA ஸ்டேர் வந்து போகும், அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 OM ஸ்டேர்னா 2 A ஸ்டேர் டோக்கன் எடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து இன்னொரு மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகி வந்துடும் நமக்கு. அது ஃபியூஸ் மீன்ஸ் இதோட வளர்ந்து வந்துடும், ஓகேவா? அது வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ 3 இருக்குல்ல, அந்த 3மே பேர்ன் ஆகி போயிடும். ஸோ இந்த 3 போயிட்டு தான் அது வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாஸ்டர் வந்து 0 கணக்கு வந்துடும். அப்போ வந்து நமக்கு புக்கு ஃபுல்லாகாது. இது வந்து எப்படின்னா, நீங்கள் எல்லா மாஸ்டரும் இப்போ சாதா மாஸ்டரில் இது 1 கண்டிப்பாக இருந்தாகணும், இது எவால்வ் வெர்ஷன் 1 இருந்தாகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேட்ச் வந்து எலிஜிபிளாக ஆக முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெட்வொர்க் வரல, அதனால் எவால்வ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காட்ட மாட்டேங்குது. மற்ற எவால்வ் ஆச்சுன்னா அது என்ன மான்ஸ்டராக மாறிச்சு நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவால்வ் பண்ணிட்டு இப்போ அகைன் ஒரு மான்ஸ்டர் எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் வச்சிருக்கணும், ஓகே? வச்சிருந்தா தான் கணக்கு. அண்ட் ப்ளஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் ஒரு NFT மாதிரி தான், இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் அப்படி கிடைக்கிறது நம்ம வாங்குறதால நமக்கு வந்து மிஷின் முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க கிளியராக நீங்கள் மின் பண்ணி தான் எடுத்தாங்கன்னுட்டு. ஸோ மின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் எப்படி வந்து நம்ம பார்க்குறது, நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம் சொல்லிட்டு ஆப்ஷனில் போய் நோட் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நோட் புக் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சீசன் இது வந்து இப்படி காட்ட மாட்டேது, கொஞ்சம் சில பிரச்சனையால். இப்போ என்ன பண்ணி நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துக்கு நம்ம டெஸ்க்டாப் மோடு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே புக்கு இப்போ லெஃப்ட் சைடில் வரல, இப்போ கிளிக் கொடுத்துட்டு இங்கே சீசன் 2 கொடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சீசன் 2 தான், ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட பாருங்கள் என்னென்ன மான்ஸ்டர் நீங்கள் கையில் போய் வச்சுக்கிறீங்க, இது வந்து ஷோ ஆகும். ரைட், இங்கே வந்து பாரு நான் ஆக்சுவலி எடுத்துட்டேன், பட் இப்போ நம்மள்ட்ட இல்லை. கிட்ட பாரு 1 2 3 4 5 6 7 8 இன்னும் நான் இந்த ஒரு மான்ஸ்டர் தொட்டு கூட பார்க்கல போல். ரைட்டா, இது நமக்கு எடுத்தாச்சு. இப்போ அடுத்த 4 மான்ஸ்டர் வந்து இன்னொரு சிட்டி வரும். இது இப்போ இல்லை, மேபி மே 1 2 அது வரும். அதுக்குள்ளே அப்போ கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து கிளிக் பண்ணால் அது புக்கில் காட்டும் இங்கே வந்தது. பட்டு இன்னும் டிஸ்கவர் ஆகலன்னு சொல்லி காட்டுது. மேபி சம் கைண்ட் ஆஃப் எரர் தான், ஓகேவா? ஆனால் எவால்வ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், அதை சொல்லிடுறேன். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் எவால்வ் பண்ணி வச்சுக்கிறீங்கன்ட்டு ஒரு குறிச்சு கூட வச்சுக்கோங்களேன், ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 24 பேஜ் இருக்கும். ஸோ எப்படின்னு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம 8 பண்ணிடலாம், இன்னும் 4 வரும், மொத்தம் 12 நார்மல் மாஸ்டர். இந்த நார்மல் மாஸ்டர் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து 3 காப்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து அது 12மே நீ எவால்வ் பண்ணணும், ஓகேவா? அப்போ 12 எவால்வ்டு மாஸ்டர்ஸ் வரும். ஸோ 12 சாதா, 12 வளர்ந்தது, ஓகே? மொத்தம் 24 இருக்கணும். ஸோ இந்த 24 வந்து இது கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது புக்கு ஃபுல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த பேட்சுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த பேட்சுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது ஏசிஸ் டோக்கனுக்கு. ஆனால் பேட்சுக்கு வந்து இந்த மந்த்து மே மந்த் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஜூன் 1 தான் வந்து பார்த்தா ஸ்னாப்ஷாட்டு, அப்போ வந்து நம்ம எடுக்கலாம். பட் நான் வீடியோ என்றைக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஏசிஎஸ் கான்செப்ட் இருக்குது. ஏசிஎஸ் கான்செப்ட்னால் தெரியும் உங்களுக்கு, அது ஒரு காம்படிஷனில் வந்து ஏசிஎஸ் டோக்கன் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஏஎஸ்டிஆராக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க, ரைட்டா? அதுக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் என்னமோ தராங்க. அதுக்கு நம்ம என்ன ரெக்குவயர்மெண்ட்னா இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 30ஆம் தேதி இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 மான்ஸ்டர் வச்சுருக்கணும், 4 எவால்வ்டு மான்ஸ்டர்ஸ் வச்சுருக்கணும். 4 சாதா, 4 வளர்ந்தது வந்து நீங்கள் இப்போதைக்கு வச்சுருந்தீங்கன்னா, இன்றைக்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சீசன் வர புதுசாக வந்து வரும். அது வந்து டீட்டெயிலாக ஸோ ஃப்ரெண்ட்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ மினி ஈவெண்ட்டு ஆல்ரெடி ஏப்ரல் 21 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மே 1ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அது மே 1
12:59 யூடிசி போட்டிருக்கு. அப்போனா வந்து மே 1 மதியம் வரைக்கும் இருக்குது போல். ஓகேவா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பாருங்கள் ஹோல்டு ஆல் 4 பேசிக் யாக்கீஸ் அண்ட் 4 எவால்வ்டு யாக்கீஸ். ஓகேவா? டோட்டலாக 8. அதாவது 4 இருக்கணும். அது 4ஓட எவால்வ்டு இருக்கணும். அப்போ 4ஓட எவால்வ்டு தான் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வந்து இன்னைக்குள்ளே எடுத்துக்கோங்க. அது எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவாலிஃபை ஆகிடும். ஸோ குவாலிஃபை ஆகிட்டால் இந்த ஷேர் கொடுப்பாங்க. மொத்தம் 2 மில்லியனில் கொஞ்சம் ஷேர் கொடுப்பாங்க. அண்ட் இதில் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நம்ம குவாலிஃபை ஆனவங்க சீசன் 8, 9, 10 அதுலேயும் குவாலிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃப் மீன்டட் மட்டும் தான் ஒன்லி எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோல்ட் ஆல் 24. ஆல் 24னால் இப்போதைக்கு வந்து 8 தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 2 போட 16 வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இன்னும் 4 வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார்டிங் வீக்கிலே கொடுத்துருவாங்க. முதல்ல கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுவும் மின் பண்ணிக்கலாம். ஸோ மின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்டாப் ஷாட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ இந்த ஏசிஎஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பட் அது எவ்வளோங்கிறது வந்து இங்கே மேலே எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ கிளியராக தெரியல. மேலே இது மென்ஷன் பண்ணல. ரைட்டா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கே இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்க்ளூசிவ் யோக்கி பேட்ச் இல்லைனா கொடுத்துறாங்கன்னா ரெக்குயர்மெண்ட் சிம்பிள் தான். நம்ம ஜூன் 1க்குள்ளே நம்ம அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஐ மீன் அந்த 24 மாதம் நம்ம வச்சுருக்கணும். வச்சுருந்தா புக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க பேட்ச். ஓகேவா? ஸோ அந்த பேட்சுக்காக தான் இப்போ நம்ம போராடுறோம். பட் ஆனால் இப்போ சீசன் வந்து பாருங்கள். இப்போ சீசன் 7 வந்து போயிட்டுருக்கு. அது முடிஞ்சிடும். அடுத்து சீசன் 8, 9, 10 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு நீங்கள் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டா கூட ஓகே தான். அண்ட் எஃபர்ட்ஸ் நீங்கள் எது போய் பை பண்ணாதீங்க. ஒன்லி வந்து ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் மின் பண்ணது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துப்பாங்க. அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுட் இருந்தால் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ $5 வரைக்கும் போகலாம். உங்களுக்கு தேவையான மாதத்துக்கு கரெக்டாக ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போயே வந்து கூட பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிடலாம். அதாவது கம்மி டாலர் ஒரு $3லேருந்து $5 அதுக்குள்ளே எவ்வளோனா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. $5 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சுத்தமாக லக்கே இல்லைனா $5 மேலே கூட போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளோ உங்களோட டவுட்ஸ் இது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்பாக மாதிரி ஸ்டேடியம் நான் பாய்.